வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முழு தக்காளி கிரேவி பண்ண போறோம். தக்காளியை முழுசா சேர்த்து பண்ணிருக்கிற இந்த கிரேவி வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும். சாதம், சப்பாத்தி, புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ண தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் கருகிராம வறுத்துக்கணும். எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா சீரகம், சோம்பு சேர்த்துக்கோங்க. கடைசி அதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்து இந்த எள் நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா படபடன் பொரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அதனுடைய கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு தக்காளியை மட்டும் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மீதி உள்ள தக்காளி ஒவ்வொன்றையும் ரவுண்டா இந்த மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா தக்காளியையும் மேல் பகுதியை ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு தக்காளியையும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்க இந்த மாதிரி லைட்டா குத்தி விடுங்க. தக்காளியில் உள்ள ஜூஸ் வெளியில வராத அளவுக்கு இந்த மாதிரி குத்தி விடணும். ஃபோர்க் வச்சு அங்கங்க குத்தி விட்டோம்னா கிரேவியில் உள்ள மசாலாலாம் தக்காளியில இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் வச்சு குத்துறதுனால நீங்க தக்காளி எடுக்கும்போது நல்லா கிண்ணன் உள்ள தக்காளியா எடுத்துக்கங்க. வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்ததையெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய், நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சாச்சு. அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இது மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால தண்ணி நான் 1/2 கப் சேர்த்திருக்கேன். கிரேவி நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம எடுத்து வச்ச 5 தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கவித்தி சேர்த்துக்கங்க.
இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில லைட்டா அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. எல்லா தக்காளியையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து கிரேவி எல்லாம் தக்காளிக்குள்ள இறங்கி நம்மளுடைய முழு தக்காளி கிரேவி கமகமன் வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.